வெல்கம் டு வீட்டுராணி விலாக்ஸ். இந்த வீடியோவில் இறால் 65 செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் வீட்டுராணி விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் 1 கிலோ இறாலையும் நீட்டாக கழுவி வச்சுருக்கேன். இதை இப்போது நான் இறால் 65 போட போகிறேன். இறால் 65 எப்படி செய்யணுங்கிறத இப்போ மசால் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 65 போட்டு காட்ட போகிறேன். இந்த ஆச்சி மசால் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மசால் என்னதுன்னா சிக்கனுக்கு போடக்கூடிய மசால் தான் நான் இறாலுக்கு போட போகிறேன். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம தனியாக மசால் போடணும்னு அவசியம் இல்லை. சிக்கனுக்கு போடக்கூடிய பொடியையே நம்ம இறாலுக்கும் போட்டு நம்ம 65 பண்ணிடலாம். இது நான் பாக்கெட் ஃபுல்லாக போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டால் போதும். 1 கிலோ தான். இதில் பாதி நான் போட்டிருக்கேன், பாதி அளவு மசாலா போட்டிருக்கேன். கொஞ்சோல உப்பும் நான் போட போகிறேன். ஏன்னா நம்ம அந்த மசாலாவில் உப்பு இருக்கும், இருந்தாலும் நான் கொஞ்சம் கூட கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கிடணும். மற்றபடி நான் இதில் வேறு எதுவுமே போடல. ஆனால் இஞ்சி பூண்டு விழுது மசால் காணலன்னு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் வெறுமையாக மசால் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஆனால் இதில் தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு முட்டை ஊற்றலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு போடலாம். இப்படி நம்ம இஷ்டம்தான் போட்டு பண்ணலாம். நிறைய ஐட்டங்கள் போட்டு நம்ம செய்யும் பொழுது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் இதில் வெறும் மசால் ஆச்சி சிக்கன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நான் இதில் போட்டிருக்கேன். இறாலில் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், நீட்டாக நான் பொரித்து காட்டுறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் மசால் போட்டேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கலான்னு பார்க்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சரி, நல்ல மசால் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. வெறும் மசாலா மட்டும்தான், சிக்கன் மசாலா, அதாவது சிக்கன் 65 சிக்கனுக்கு போடக்கூடிய 65 மசால் மட்டும்தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே நான் இதில் போடலை. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு 15-20 நிமிஷம் நான் வச்சுட்டு தான் நான் இறாலை பொரித்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு இறால் ஊற வச்சுருந்தோம்ல, நல்ல மசால் போட்டு பரட்டி இவ்வளோ நேரம் 20 நிமிஷம் அது ஊற வச்சேன். இப்போ அதை எடுத்து நான் பொரித்து காட்ட போகிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இப்போ தேவையான அளவு நல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுதேன். இப்போ எண்ணெய் நல்ல சூடாயிட்டு இப்போ நான் ஒன்றா எடுத்து உள்ளே போட போகிறேன். இறாலை உள்ளே போட்டேன். ஒரு 10 இறாலுக்கு மேலேயே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ உடனே நம்ம அகப்பை வச்சு கிண்டி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் நல்ல அந்த இறால் வேக விடணும். வேக விட்ட பிற்பாடு தான் நம்ம அப்படியே கண்ணாகப்பை வச்சு லைட்டாக எடுத்து விடணும். இல்லைன்னா மசால் ஊந்துடக்கூடாது. அதனால உடனே கிளறி விடாதபடிக்கு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம கிளறி விடணும்.
நான் இப்போ ஸ்டவ்வையுமே நல்ல ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்க, சிம்லலாம் வைக்கல. இப்போ நான் லேசாக கலரி விடுதேன். இறால் வந்து நல்லாவே வெந்துருச்சு பாருங்க, சூப்பராக வெந்துட்டு இறால். கொஞ்ச நேரம் போட்டு எடுக்கணும், அதேமாதிரி ரொம்ப நேரம் போடக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம இறாலை வெளியே எடுத்தால் தான் அது நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட. ரொம்ப நேரம் போட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த இறால் நல்லா வந்துருக்கு பாருங்க, நீட்டாக பொரிச்சு எடுத்துட்டேன். இனி இருக்கிற இறாலெல்லாம் போட்டு பொரிச்சிட்டு அப்புறமும் உங்கள்கிட்ட காட்டுதேன். சுட சுட இறால் 65 ரெடி ஆகிட்டு பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப நேரம் போடக்கூடாது, கரெக்டான டைம் நம்ம எடுத்துட்டோம்னா உண்மையாவே நல்ல சாஃப்டா சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா, இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த பாத்தீங்களா கரெக்டா வந்திருக்கு. சாப்பிட்டா நான் காட்ட போறேன். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப டேஸ்ட் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.